ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தெய்வ ஜனமே, இந்த காணொளியை காண்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய வாழ்த்துதலை சொல்லி அவர்களை நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து பிறந்ததான நோக்கத்திலே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். அத்தனை பேருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் இந்த கிறிஸ்துமஸ்லே ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். பெத்லகேமே என்று சொல்லி இந்த வார்த்தையினுடைய அழகான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்லகேம் ஆயிரங்களில் சிறியது. 1000 பட்டணம் இருந்தாலும் அந்த பட்டணத்திலே கடைசியா இருக்கிற ஒரு பட்டணம் எது என்றால் அது பெத்லகேம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த நல்ல செய்தியை இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். நான் தகுதி இல்லாதவன், நான் சிறியவன், எனக்கு அறிவில்லை, எனக்கு பலன் இல்லை, எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டவன் என்று சொல்லி சிறியவன் என்கிற காரியத்தில் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், உங்களுக்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன். உன்னை பெரியவனாக்கத்தான் நான் பிறந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் நான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சோர்ந்து போக வேண்டாம். நல்ல செய்தியை சொல்லுகிறேன். எதற்கும் தகுதி இல்லை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு பலன் இல்லை, அறிவில்லை, ஆற்றல் இல்லை, தாளந்து இல்லை, எவைகளெல்லாம் எனக்கு சிறியது 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 என்று சொல்லி இந்த பெத்லகேமிலே இயேசு பிறந்து எப்படி இந்த பெத்லகேமை வேத புத்தகத்தில் எழுதும்படிக்கான பெரிய பட்டணமாய் மாற்றினாரோ, இன்றைக்கு உலகம் முழுவதும் சென்று இந்த பெத்லகேமிலே இயேசு பிறந்த இடத்தை எப்படி தரிசிக்கிறார்களோ அதை போல ஒரு பிரபலமானவர்களாய் இயேசு உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதற்காக தான் இயேசு பிறந்தார். உங்களை பெரியவர்களாக்கத்தான் இயேசு பிறந்தார். வாழ்க்கையை உயர்த்தத்தான் இயேசு பிறந்தார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த பிறந்த நாளிலே, இயேசு பிறந்த நாளாய் கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க நல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். சோர்ந்து போக வேண்டாம். பெத்லகேமே, ஆயிரங்களில் சிறிதாய் இருந்தோம், இயேசு அந்த இடத்துல தான் பிறந்திருக்கிறார். நிச்சயமாக உங்களுள் இயேசு பிறந்திருக்கிறார். பெரியவர் ஆக்குவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், கனம் பண்ணுவார், சகல ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். சோர்ந்து போக வேண்டாம். ஜெபிப்போம். எங்கள் நல்ல அன்பின் தெய்வமே, உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, பெத்லகேம் என்கிற ஆண்டவரே அடையாளம் தெரியாத பெரிய பட்டணமாய் இல்லாத சிறிய பட்டணத்தில் நீர் பிறந்து இன்றைக்கு உலகம் முழுவதிலேயும் இயேசு பிறந்தார் என்று சொல்லி, பெத்லகேமிலே பிறந்தார் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிற அளவுக்கு நீர் உயர்த்தினீரே. இதோ இந்த நாளிலே அதை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் என் தேவனை உயர்த்துவீராக, உலகம் அறிய செய்வீராக. வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாய் மாறுவார்களாக. பிரபலப்படுத்துவீராக, சகல ஆசீர்வாதங்களினாலேயும் நிரப்புவீராக. நீர் அப்படி செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அன்பின் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல செய்தி. ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God bless you. God bless you.